வணக்கம் நண்பர்களே. மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான பொருள். நம்ம எல்லா வீடுகள்லையுமே இதை ஒரு மதிப்புமிக்க பொருளாக பயன்படுத்துகிறோம். கடைகளில் வாங்கக்கூடிய மஞ்சள் அப்படிங்கிறது நிறைய கலப்படங்கள் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் மஞ்சள். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அது மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையும் மிகுந்தது. மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு கூட நம்ம கடவுளாக நினச்சி வழிபாடு செஞ்சுருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம மஞ்சளுக்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்குறோம். வீட்டு விசேஷங்களில் வச்சு கும்பிட்டு அந்த மஞ்சள் கொம்பை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து இது போல் பொடிப்பொடியாக கட் பண்ணி நல்லா காய வச்சு இயற்கையான முறையில் நாமளே மஞ்சள் பொடி செய்யலாம். வெட்டுக்காயங்களுக்கு கூட இந்த மஞ்சளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நல்ல தீர்வும் கிடச்சிருக்கு. விசேஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாம்பூலத்தோட மஞ்சள் கொம்பு வச்சு கொடுக்குற பழக்கம் நமக்கு இருக்குது. அந்த மஞ்சள் எல்லாம் அப்பப்போ நம்ம வேஸ்ட்டு பண்ணிடுறோம். இது பாருங்கள், எங்கள் வீட்டில் நிறைய விசேஷங்களுக்கு பத்திரிகையை வைக்கும் பொழுது மஞ்சள் கொம்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் சேகரித்து வச்சு நல்லா காய வச்சு அரைச்சி மஞ்சள் பொடியாக செஞ்சு வீட்டிலையே நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தலாம். உங்கள் வீடுகள்லேயும் கண்டிப்பாக இது போல் 4-5 மஞ்சள் கொம்புகள் இருக்கும். அதை எடுத்து சேகரித்து வைங்க. இயற்கையான முறையில் மங்களகரமான ஒரு பொருள் நம்ம வீட்டிலையே தயாரித்த திருப்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் இருக்குது இதில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட அனுபவங்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.